எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கீரை பொரியல் தான். ஸோ நார்மலாக நம்ம கீரையில் தேங்காய் பூ வெங்காயம்லாம் போட்டு குக் பண்ணியிருப்போம். பட் இதில் வேணான்னு கீழே தூக்கி போடுற ஒரு பழத்தை யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுற பழம் என்னென்னா, எங்கள் பால்கனி தோட்டத்தில் காய்ச்ச பாகற்காயை நான் பறிக்காமல் விட்டுட்டேன். இது கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிக்காமல் விட்டுட்டேன். அது என்னென்னா நல்லா பழுத்துருச்சு. இதுக்கு மேலே விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வேஸ்ட் ஆக்காமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி முருங்கைக்கீரையில் போட்டு நம்ம குக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போது பறித்த அந்த பழத்தோட காம்பையும் கீழ்ப்பகுதியையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது பாகற்காய் பழம் அப்படிங்கிறதுனால சீட்ஸ் ரெட் கலரில் இருக்கும். இப்போது இந்த சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாகற்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அறுசுவைகளில் ஒன்றான இந்த கசப்பு சுவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட் இந்த பாகற்காயை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிடணும். பசங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா வயிற்று வலி வரும். ஸோ இதுக்கும் பாகற்காய் ரொம்ப நல்லது. நம்ம வெறுமனே பாகற்காயை குக் பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி கீரையில் போட்டு குக் பண்ணி அதை சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, கசப்புத்தன்மையே தெரியாது. இது நம்ம பால்கனியில் பறித்தா செயற்கை உரம் எதுவுமே போடாத ஆர்கானிக் பாகற்காய். இதில் ஒன்று நல்லா பழுத்திருந்துச்சு, இன்னொன்று கொஞ்சம் பழுத்தும் கொஞ்சம் பழுக்காமல் இருந்துச்சு. ஸோ ஒன்று எனக்கு பத்தாதுங்கிறதுனால நான் ரெண்டையுமே பறித்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கட்டு முருங்கைக்கீரை, அப்புறம் ஒரு மூடி தேங்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், கட் பண்ணி எடுத்த பாகற்காய் பழம், அப்புறம் சுட்ட வரமிளகாய். கீரையை காம்பு இல்லாமல் ஆஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பழுத்த பாகற்காய், சுட்ட வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையில் தூசியாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு தான் சேர்ப்பேன். பட் இது சுத்தமான கீரைங்கிறதுனால நான் இதை வாஷ் பண்ணலை, அப்படி சேர்த்துக்கிறேன். தண்ணியை அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா கீரை குழஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தா போதும். சில கீரை சீக்கிரம் வெந்துடும், சில கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படி கீரை வேகலை, தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு, கீரையும் வெந்துருச்சு. நான் வெறும் கீரை மட்டும் சமைச்சேன்னா இதில் சால்ட் சேர்க்க மாட்டேன். ஸோ இதில் பாகற்காய் பழம் சேர்த்ததுனால கசப்பு தெரியாமல் இருக்க இதில் சால்ட் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால கீரை நல்லா மடங்கி வரும், நல்லா பளபளன்னு இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது இந்த கீரையில் உள்ள தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்திருச்சு. ஸோ லைட்டாக வாசனையும் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். நம்ம தண்ணியோடு சேர்த்துட்டோம்னா துருவலோட கலர் மாறிடும். கடைசியாக துருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால பாகற்காயோட கசப்புத்தன்மை அவ்வளோவா தெரியாது. பாகற்காயும் தனியாக வாயில் தட்டுப்படாது. இது பழங்கிறதுனால கீரையோடு சேர்ந்து இதுவும் மிக்ஸ் ஆயிரும். குழந்தைங்களுக்கு உடலுக்கு தேவையான கசப்பு சுவையும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சூப்பரான பாகற்காய் பழம் போட்ட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.